ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து விஜய், ஆதவ் அர்ஜுனா, சீமான், எடப்பாடி மற்றும் பாமக ஆகியோர் நடத்திய போராட்டம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். தமிழ்நாட்டிற்கு டாக்டர் அம்பேத்கரை அறிமுகம் செய்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய் இவங்க அமித்ஷாக்கு எதிராக நடத்தின போராட்டத்தை பத்தி நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிற்கே முதலில் அண்ணல் அம்பேத்கரை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய ஆளுமை விஜய். அதை பாராட்டி ஒரு கூட்டத்தை நடத்தியவர் ஆதவ் அர்ஜுனா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனியின் தலைவர் ஆதவ் அர்ஜுனா. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அமித்ஷா பேசுறாரு, அது ஒரு பெரிய தீயாக மாறுகிறது. நேற்று வரை எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல விஜயை டேக் பண்றாங்க. விஜய் எங்க கொள்கை தலைவர்னு சொன்னீங்களே, எப்ப ட்வீட் போடுவீங்க, அமித்ஷாவை கண்டிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இன்னும் இந்தியா முழுவதும் உள்ள எதிர்கட்சிகளினுடைய அரசியல் கோரிக்கை என்ன? அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்ற ரெண்டு விஷயத்த கோரி அந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அமித்ஷா விலகுவாரா விலக மாட்டாரா அப்படின்றது வேற விஷயம். கண்டிப்பா அவர் விலக போறது இல்லை. பட் ஆனா இப்படி ஒரு டிமாண்டை முன் வச்சுதான் போராட்டம் நடக்குது. ஆனா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் கோவா போயிருக்கிறாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு. அங்க கோவா ட்ரிப் இன்னும் முடியாமையே இருக்குது. அதனால அங்கேயே இருக்கிறாரு. இப்ப இங்க கிளம்பி போராட்டம் நடத்தி அதுக்குள்ள டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அங்க இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை கூட்டு போய் கோவா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் மறியல் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அங்க அப்படியே கோவாவே அதிர்ந்து போயிருக்குது. விஜய் கீர்த்தி சுரேஷே கல்யாணத்தை முடிச்சுட்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அவரு இல்ல, அங்க போராட்டம் முடியல இல்லைங்க. இது அவசரமா போலீஸ் துணை ராணுவ படை போய் விஜய் தம்பிகளையும் விஜயையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் விஜய் போராட முடியல. அதனாலதான் விஜய் தமிழ்நாட்டுக்கு தற்போது வரை போராடாமல் இருக்கிறார். அதனால ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட் நெருப்பு தெரிக்குது. படிச்சு பார்த்தாலே நெஞ்செல்லாம் வெடிச்சிரும். அமித்ஷா மட்டும் இந்த பதிவை படிச்சாருன்னு வைங்க, அவரே ஓடிடுவாரு. அவரே தெரிச்சு ஓடிடுவாரு நாட்டை விட்டு. அதுல பாருங்க, எழுதி இருக்கிறாரு, யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். எப்படி? யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் அப்படின்றாப்ல. யாரோ சிலர்னா யாரு? உனக்கு மோடின்னு சொல்ல தெரியாதா? உனக்கு அமித்ஷான்னு சொல்ல தெரியாதா? உனக்கு RSSன்னு சொல்ல தெரியாதா? மோகன் பகவத்னு சொல்ல தெரியாதா? ஏன்பா இவ்வளவு பயப்படுற? இது எப்படி இருக்குதுன்னா, வடிவேல் காமெடி இருக்கும்ல, பார்த்துடா பார்த்து, பொறுமை, செவுத்துக்கு வலிச்சிட போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு தன்னுடைய எஜமானர்கள் தனக்கு எதிராக கொந்தளித்து விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு ட்வீட் போடுறாரு. அடுத்து வர்றாப்புல, சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர். இது சொல்றாரு, இந்தியாவுக்கே சொல்றாரு. இந்தியாவுக்கே அண்ணல் அம்பேத்கரை அறிமுகப்படுத்துறாரு. யாரு அம்பேத்கர்னு. அடுத்து கீழே இறங்குறாரு, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம். சரி, ரைட்டு. அடுத்து வாங்க. இப்பதான் ஆவேசம் கொண்ட அந்த வரிகள் வருது. எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியே நரம்பெல்லாம் புட்டைக்குது. அப்படியே பொங்கி எழுந்திருக்கிறாப்ல. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஜய் அப்படின்ற அந்த மாஸ் ஹீரோ வெளியே குதிச்சிருக்கிறாப்ல. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வார்த்தைக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் எவன் வேணாலும் இந்த மாதிரி போட முடியும். ஸ்கூல்ல காம்படிஷன் பேசுவாங்க. அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு ஒரு விமர்சனத்தை கூட கூர்மையா உனக்கு வைக்க தெரியல. மோடி, அமித்ஷா எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறார்கள் அப்படின்றத அம்பலப்படுத்த தெரியல. இதை கூட விடுங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டுல எங்கேயாவது நடந்திருக்குதா? அவங்க கட்சியில அவ்வளவு பேர் 1 கோடி தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. தன்னெழுச்சியா இங்க ஆர்ப்பாட்டம் அங்க ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடந்திருக்கா? இப்ப விசிகா தலைவர் இல்ல, அவரு அங்க நாடாளுமன்றத்துல போராடிட்டு இருக்கிறாரு. இங்க அவங்க கட்சிக்காரங்க முழுக்க போராட்டத்துல இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினர் எல்லாரும் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இவங்களை எங்கேயாவது பார்க்க முடிஞ்சா? ஆனா இவருக்கு பாருங்க, கனவு ஒரே ஒரு சிம்பிள் தீர்வு, இது எல்லாத்துக்கும் என்ன CM ஆக்கிருங்க அப்படின்றதுதான் இவருடைய ஒரு கனவாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! இவ்வளவு தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்ட நீ அம்பேத்கரை. கொள்கை தலைவரை இழிவுபடுத்தும் பொழுது உங்களுடைய போராட்டம் எந்த அளவுல இருக்கணுமா இல்லையா? எட்டி கூட அறிக்கை கூட கிடையாது. ஒரு ட்வீட்டு
இதெல்லாம் வந்து ஒரு கட்சியா? இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொள்கையா? இதுல ஆதவ அர்ஜுனா இவரை வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கே அம்பேத்கரை கொண்டு வந்து சேர்த்தவர் விஜய் தான். விஜய் வந்து இன்னைக்கு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுனாலதான் இன்றைக்கு 5 அமைச்சர்கள் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள் அப்படின்லாம் வந்து பேசலாம். அம்பேத்கர் வெளியில நான் எப்பயுமே சுதந்திரமா சிந்திச்சுட்டே இருப்பேன், என் சுதந்திரத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு வருது, என்னால கட்டுப்படுத்த முடியாம நான் வந்து பேசுறேன் அப்படின்லாம் வந்து அறிக்கை கொடுத்தான். இப்ப இந்த விலகிறப்ப அவன் கொடுத்த அறிக்கை, இப்ப யாருப்பா உன்னை கட்டி வச்சிருந்தா? உன்னை யாரு கட்டி பிடித்து வச்சிருக்கிற? உன்னை யாரு கட்டுப்படுத்தி இங்க வச்சிருக்கிறா? நீ உன் வாய்ஸ் ஆஃப் மாமனார் அமைப்பை முழுக்க இறக்கி விட வேண்டியதானே? உன்னோட அமைப்பை இறக்கி எல்லாரும் போராட்டம் நடத்த போராட்டம் ஒரு கண்டன கூட்டம் ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியதானே? ஏன்பா நீ வெளியே வாப்பா, வெளியே வந்து நீ ஒரு ஆளாவே கொடியை பிடிச்சிட்டு நில்லு, போராடு, குரல் கொடு. நீ வந்து இவரும் அதேதான், இவரும் வந்து சம்பிரதாயத்துக்காக ஒரு ட்வீட். ஆனா இவங்க என்ன பேசுவாங்க, ஏதோ அம்பேத்கரோட பேரன் ரேஞ்சுக்கு இவனுங்க 2 பேரும் பேசிக்குவானுங்க, நாங்க தான் அம்பேத்கர் இங்க கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணுவானுங்களே ஒழிய. இன்னைக்கு விசிகாக்காரங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா போய் போராடணுமா இல்லையா? உன்கிட்ட 10 பேர் கூட இல்லையா? தமிழ்நாட்டிலே வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு ஏவி போடுற உனக்கு ஒரு போராட்டம் நடத்த தெரியாதா? போய் நடத்தி காட்டு. இந்த பிரச்சனை குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கிட்ட வந்து பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும்போது அவர் அது ஏற்கனவே வந்து ஜெயக்குமார் சொல்லிட்டார் முன்னாள் அமைச்சர், அதனால அதே தான் நானும் சொல்றேன்றாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அதை ட்ரோல் பண்றாங்களே, அது சரியா? அதாவது பாருங்களேன், இது நடந்து 2 நாள் ஆகுது. நாடாளுமன்றத்திற்கு வெளியே அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, இந்தியா முழுக்க அவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. முக்கிய எதிர்கட்சி, தமிழ்நாட்டினுடைய முக்கிய எதிர்கட்சி நாங்க தான் வந்து ஒரு காலத்தில் இந்தியாவை ஆள எங்க அம்மா தான் வந்து பிரதமர், இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு வாயே திறக்கல. 2 நாளா வாயே திறக்கல. நேத்து ஜெயக்குமார் வந்து பட்டும் படாம பேசிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து எல்லாரும் சோசியல் மீடியால வறுத்து எடுக்கிறாங்க, எடப்பாடி வந்து பேசுவாரா இல்ல டெட் பாடி ஆயிட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பின வேட்டி இன்னைக்கு வந்து ஜெயக்குமார் பேசுனதுதான் என்னோட கருத்து அப்படின்னா என்னது இது? இதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? இல்ல இவர் வந்து ஒரு கட்சி நடத்துறது தகுதியானவரா? பட்டியல் சமூக மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நாங்க தான் இருக்கிறோம், இது போலி திராவிடம் அது அப்படின்னு வந்து மேடையில பேசுறாரு. ஆனா இவர் வந்து கண்டிக்கிறது கூட தயாரா இல்ல. அண்ணல் அம்பேத்கரை விஜயை விட கேவலமா நடந்துக்கிறாப்ல, விஜயே கேவலமா நடந்துக்கிறாப்ல. விஜயை விட கேவலமா நடந்துக்க முடியும்னா அதுக்கு வந்து எடப்பாடி தான் மிகப்பெரிய உதாரணம். அதுவும் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்ல தெரியல, அண்ணன் அம்பேத்கர் அப்படின்றாப்ல. அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து. அதாவது இவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலாருன்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறவரு, பேர்லயே ராமாயணம் கம்பர் அப்படின்னு இருக்கிறது கூட அவருக்கு அவர் புரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து படிச்சு முன்னேறி வந்தவர். அவர்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்பார்க்கறது? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல விஷயங்களுக்கு தொடர்ச்சியா வந்து எதுக்கெடுத்தாலும் ரோடுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றவங்க அந்த மாரி ஒரு கட்சின்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து இது ஒரு ஆர்ப்பாட்டம் போல ஒரு அறிக்கையோட நிப்பாட்டி வச்சிருக்காரு. சீமானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் போலியாக கூடவாவது தலித் மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அம்பேத்கர் போட்டோ வச்சுக்கிட்டு அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் அப்படிம்பாங்க. இப்ப குச்சிக்குளுத்தி ராமதாஸ் கூட அவருடைய தோட்டத்தில் அண்ணல் அம்பேத்கரினுடைய சிலையை வச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த படங்கள் பின்னாடி வந்து கட்சி கட் அவுட்ல எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க. போலியாக அரசியல் செய்பவர்களே இதை வந்து செய்வாங்க. ஆனா சீமான் வந்து இதை விட கேடுகட்ட கேவலமானவன் சைமனுக்கு என்னன்னா, அவருடைய ரத்தத்துக்கு, தமிழ் ரத்தத்துக்கு பிறந்திருந்தாதான் அவரை தலைவராக ஏற்றுக்குவானா. தமிழ் ரத்தத்தில் பிறக்காத ஒருவரை அவர் வந்து ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டானா. இதை வந்து பல பேட்டியில சொல்லிருக்கிறான். ஆனா இவன் தான் வந்து ஆதி தமிழ் குடிகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு போராடிய அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான தலைவர். ஆனா அவரை வந்து இவன் எப்படி பார்க்கறான்? எந்த தலைவர் பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடு கூடாது அப்படின்னு கருதினாரோ அந்த தலைவரினுடைய பிறப்பையே தேடி பார்த்து இவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அமித்ஷாவுக்கு முன்னாடியே மோசமா, ஆமா, அமித்ஷாவுக்கு முன்னாடியே மிக மோசமாக அண்ணல் அம்பேத்கரை தமிழ்நாட்டில் இழிவுபடுத்திய ஒரு ஜென்மம் தான் இந்த சைமன் செபாஸ்டின். இவன் இன்னைக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறான். இவன் எங்க போராட போறான்? உண்மையிலேயே ஒரு புறம் வந்து தந்தை பெரியாரை கேவலப்படுத்துவது, அண்ணல் அம்பேத்கரை அப்படி கேவலப்படுத்தினால் எல்லாரும் முன்னாடியும் அம்பலமாயிருவோம் அப்படின்ற பயம் இருக்குது.
பிஜேபிக்கு என்ன பயம் இருக்கிறதோ அதே பயம் வந்து சீமானுக்கும் இருக்கிறது. அதனால ஒரு புறம் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு புறம் அவர் எங்க ரத்தத்துக்கு பிறக்கல அப்படின்றது. உண்மையிலேயே அம்பேத்கர் பேரை உச்சரிப்பதற்கு கூட சீமானுக்கு அருகதை கிடையாது. ஜாதியை ஒழிக்க வந்து அண்ணல் அம்பேத்கர் அரசியல் பண்ணாரு, போராட்டங்களை நடத்தினார். சீமான் வந்து சாதியை வளர்ப்பதற்காக ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு, தமிழ் சாதிகளை வளர்ப்பதற்காக ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு. அதுல அதான் எல்லாரும் பேசுறாங்க, நம்ம ஒரு 4 லைன் எழுதி போடணும், எழுதி அவரும் விஜய் மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து மேங்கோ மணி, மாற்றம் முன்னேற்றம் சூட்கேஸ் மணி. சூட்கேஸ் மணி வந்து இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவுக்கு வாக்களிக்க நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக அவர் போயிருக்கிறாரு. எம்பியா போய் பதவி ஏற்பாரு. அதுக்கு பிறகு அடுத்து எம்பியா போனாதான் உண்டு, இல்லைன்னா இங்க தைலாபுரம் தோட்டத்துல தான் படுத்திருப்பாரு. அவரு இந்த மசோதாவுக்கு வாக்களிக்க போறாரு. டெல்லியில தான் இருந்திருப்பாரு கண்டிப்பா இந்த இஷ்யூவின் போது. ஏன்னா மாநிலங்களவையில் தான் இதெல்லாம் அமித்ஷா வந்து பேசியிருக்கிறாரு. அவரு ஒரு மாநிலங்களவை எம்பி. அவர் எங்கேயாவது கண்டிச்சு ஒரு குரல் கொடுத்தாரா, ஒரு ட்வீட் பண்ணாரா? இப்ப இந்த களிசடைகள்லாம் இருக்குது இல்ல, இதுக்கு முன்னாடி சொன்னல, விஜய், ஆதவ அர்ஜுனா, எடப்பாடி, சைமன், இந்த களிசடைகளை விட ஒரு கேவலமான கடிசடை தான் இந்த பெட்டி மணியும் அவங்க அப்பா பெரிய மணியும். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ட்வீட் கூட போடல 2 பேருமே. ஆனா வந்து இவங்களுக்கு என்ன தெரியுங்களா பெருமை, எங்க தோட்டத்துல நாங்க தான் அம்பேத்கருக்கு சிலை வச்சிருக்கிறோம், ஒரே நாள்ல 7 சிலையை திறந்தோம், தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கரை நாங்க தான் கொண்டு போய் சேர்த்தோம், எங்க அப்பா தான் வந்து இந்தியாவிலேயே பெரியாருக்கு அடுத்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, இப்படிலாம் வந்து தன்னுடைய மகனே அப்பாவை புகழ்ந்து பேசுறது. கீழே வந்து அக்னி சட்டிகள்லாம் அது கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், தன்னை ஒரு சமூக நீதி தலைவர் என்று சொல்லிக்கின்ற ஒரு நபர் அண்ணல் அம்பேத்கர் குறித்து, அவரை இழிவுபடுத்தினது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னா யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு வந்து கொள்கையெல்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது, சூட்கேஸ் முக்கியம், சிபிஐ கேஸ் முக்கியம், அவ்வளவுதான். அதாவது தீவிரமா மேடைகளில் அம்பேத்கரினுடைய வாசகங்களை சொல்வது, அம்பேத்கர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்றது, அம்பேத்கருக்கு வந்து புத்தகம் போடுறது, தலித் வந்து முதல்வராக முடியாதா அப்படின்னு வந்து கேட்கறது, இது எல்லாமே ஒரு அஜெண்டாவுக்காக பேசுகிறார்கள், கேட்கிறார்களே ஒழிய உண்மையில் அவர்களுக்கு அம்பேத்கர் மீது எந்த மதிப்பும் கிடையாது. அது எடப்பாடியினுடைய பேச்சிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடப்பாடிக்கு அண்ணல் அம்பேத்கர்னா என்னன்னே தெரியல பாருங்களேன். அண்ணன் அம்பேத்கர், அண்ணா வீர அண்ணன் ஆமா அண்ணன்னு போட்டாரு, அண்ணன் அம்பேத்கர்ன்றாரு. இவர் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட விஜயோட யோகிதைய பாருங்க. இன்னொரு புறம் வந்து இந்த மேங்கோ மணி இந்த டீமோட யோகிதைய பாருங்க. அவங்களும் எங்க கூட வந்தா நாங்க தலித்த முதலமைச்சராகணும்னு அன்புமணியும் கூப்பிடுறாரு. சைமன் வந்து எங்க கூட அண்ணன் திருமாவளவன் வரட்டும், நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து நாட்டாளுன்றாங்க. இப்ப இது எல்லாமே எவ்வளவு போலியான நாடகங்கள். ஆனால் அம்பேத்கர் இவங்க வந்து யாரெல்லாம் குற்றவாளி கூண்டுல ஏத்துனாங்கன்னா, திமுகவை குற்றவாளி கூண்டுல வந்து ஏத்துனாங்க. திமுக அம்பேத்கருக்காக செய்தது என்னன்னாங்க, இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்க. கடந்த காலங்களில் செய்தது எல்லாரும் பட்டியலிட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியுமே விசிகா வந்து அவங்க துரோகினாங்க, ஆமா துரோகின்னாங்க. விசிகா தான் இன்னைக்கு வந்து அம்பேத்கருக்காக நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அம்பேத்கருக்காக நிக்கிறதுனா என்ன, நம்முடைய உரிமைகளுக்காக நாமே நின்று போராடுவது அப்படின்றதான். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு இந்த நரிகளினுடைய சாயம் வெளுத்திருக்கிறது. தமிழ் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்டுகளும் அதே மாதிரி இன்னைக்கு போராட்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து அம்பேத்கர் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையை நீண்ட காலமாக தலித் அரசியல் பேசுவதாக சொல்லிக் கொள்கின்ற சில கலிசடைகள் அது போன்ற விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கு இல்லை, எல்லா நேரங்களையும் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரை வந்து விட்டு தராமல் தான் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.